வெல்கம் டு பாஷா ஐடியா. நம்ம இன்னைக்கு வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு சொல்ல முடியாத ஒரு இடம். இவங்க எங்க வேகமா ஓடுறானுங்க, இவங்க எங்க ஓடுறானுங்க அப்படியே காட்டா அப்பதான் தெரியும். இவனுங்க நம்ம கூடும்போது வர மாட்டானுங்க. இது மாதிரி இடத்துக்கு தான் வேகமா ஃபர்ஸ்ட் ஓடுவானுங்க. இவங்களுக்கு இதே வேலையா நம்ம போற இடம் என்ன தெரியுமா? அதை பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம எங்க போறோம்னு. Let's go. உள்ள போயிட்டு நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Are you ready? 20 seconds start now. Ten seconds remaining. 5, 4, 3. ஏய், இவன் என்ன பண்றாங்க? 4 5 அங்க ஒரு இங்க ஒரு என்ட்ரன்ஸ், அங்க வண்டிக்கு ஒரு 20 ரூபா என்ட்ரன்ஸ், 100 ரூபா ரவுண்டா. ஆமா, உள்ள போயிட்டு வாங்குறதுக்கு ஒரு தண்ணி, எல்லாம் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வராதுப்பா ப்ரோ. கண்காட்சிக்கு போனா பார்க்கலாம் ப்ரோ. கண்காட்சியா இருக்கு, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நல்ல மஜா பண்ணலாம். நான் பண்ணப்பா டிக்கெட் இஸ் சாஸ். ஏதோ ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு போனா அந்த மாதிரி எடுத்துக்கிறான். இல்ல இவன் ஆர்வப்படுறத பார்த்தாலே உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அந்த கண்காட்சிக்கு வரல, உள்ள நடக்க போற கண்கொள்ளா காட்சி கண்டி வந்துருக்காங்க. உள்ள கண்கொள்ளா காட்சி பார்த்த நீ இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அதான் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் உள்ள ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்தாதான் உள்ள போய் ஏமாந்துடாத சரியா? இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான கண்கொள்ளா காட்சி. இது வந்து குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, அதை பதிவு பண்ணிக்கணும். இல்ல நீ கேட்டல செல்வா, குழந்தைங்க கூட்டின ஒரு இடத்துல ஏன் எங்களை கூட்டின்னு வந்தீங்கன்னு? அதான் ப்ரோ, 2 விஷயம் தான் தெரியுமா? ஒண்ணு குழந்தையோட வரணும், இல்லன்னா குழந்தையா வரணும். எங்களையே கூட்டு வந்தீங்க. வாடா உள்ள. நீங்க குழந்தையோட வந்திருக்கீங்க, அதனால கரெக்டா. அது கரெக்ட், வைபோட இருந்தாலும் ப்ரோ போட்டோ புத்து ப்ரோ. ஆமா தலைவா, எடிட்டிங் தீனி போற மாதிரி ஒரு இடம்ங்களா? இது ஃபுல்லா போட்டோ பூட்டா என்ட்ரன்ஸ் எடுத்தவனே. இவன் எடிட்டிங் தீனி போடுற மாதிரி ஒரு இடம் வந்துருக்கு பாரு. அவன் என்ன பண்றான்? அவனும் வாயில வந்து வர்றான். அங்க பாரு, நல்லா இருக்குல்ல? கையில நிக்கிற மாதிரியா? லைட்டிங் கரெக்டா பண்ணலாம். ஓ, எடுத்தோடனே இப்போ போட்டோ பூத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நீ நிக்கிற எடுக்கவா? அது கையில நின்னு எடுக்கிற மாதிரி நடுவுல காட்டு நில்லு. வீரா நீ நில்லு வீரா, இப்படியே நாங்க எடுக்கிறோம். நீ சொன்ன கடல் கட்டி தான்டா. ஒழுங்கு நெட்டி பார்க்கணுமா? இது வந்து நெட்டி பார்க்கணும். இப்படி உட்காரு, எட்டி பாரு. அப்படியே அங்கிருந்து போட்டோ போட, அப்படியே அங்கிருந்து போட்டோ போடுறான். அப்படியே போட்டோ போடுறான். ஆமாடா, அப்படியே வாழ போற மாதிரி இருக்கு. வரமாட்டா. ஏவா நிலாவுக்கு போ. அடுத்த நிலாவுக்கு போ. எல்லாத்துலயும் உட்காந்து பாரு. ஸ்பைடர்மேன் போஸ்ட். இல்ல ப்ரோ, ஸ்பைடர்மேன் போஸ்ட் மாதிரி ஏதாவது வித்தியாசமா? இதுல இருந்தா ஸ்பைடர்மேன் இறங்குவான். ஆமா ப்ரோ, ஏதோ போஸ்ட் சொல்றா ஏலியனுக்கு சேஸ்புக்கு. இதோட வேஸ்ட் நினைக்கிறேன். அப்ப இது நல்லா இருக்கும். பொழகிற மாதிரி எடுக்கிறியா? இது பொழகிற மாதிரி. அவன் நிறுத்த ஏன் பண்ணாரு? இங்க பாரு, நிறைஞ்சா இப்படி பொழகிற மாதிரி, வாயை பொழக்கிற மாதிரி. ஓப்பன் எடுக்கிறியா? சரி ஓப்பன் எடு. அனுப்புங்க, நான் கவருக்கு யூஸ் ஆகும். ஆமா, நானும் எடுக்கணும். அப்படி திரும்புங்க. நீங்க வாய் சரிங்க, எல்லாம் ரஃபா கொடுங்க. அவ்வளவுதான். அது வாயில நீங்க போற மாதிரி இருக்குது, பொழக்கிற மாதிரி இல்ல. வீடியோ அப்படி போட எடுக்கிறா. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா, டிவில இது ப்ளே பண்ண மாதிரி இருக்கு பாருங்களேன். அது நல்லா இருக்குது, மஜாவா இருக்குது. அது சும்மா அப்படியே நிக்க வச்சுக்கிறாங்க. உள்ள பாவம் நிறைய மீன் செத்து வேற கிடக்குறான். எங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, எல்லாம் போதையில இருக்காங்க ப்ரோ. பாண்டிச்சேரி வந்தாலே எல்லா மீன் போதையில இருக்குது. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். நீ என்ன பண்ற? நான் ஒரு சின்ன கிளிப் எடுத்துக்கிறேன். வாங்க கிளிப் எடுத்து போ. நீங்க யாரு கிளிப் எடுத்து? மீன் இருக்குது. 2 கிலோ இருக்கு. 2 கிலோ இருக்குது. இங்க பாருங்க ப்ரோ. என்னடா இது இவ்வளவு பெரிய மீனா இருக்குது? உன் கை தண்டி கால் தண்டி கிட ஒவ்வொன்றும். கால் சைஸ் கை சைஸ் தொடக்கூடாதான். அது சும்மா நிக்க வச்சுக்கிறாங்க போல. தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, சுத்தி போயிட்டாவா?
கலக்கலடா. ப்ரோ இதெல்லாம் தர வேலைக்கு தருவாங்களா? நான் வேலைக்கு வாங்கி என்ன பண்ண போறேன்? வீட்டில் வாங்கி வளர்க்க வேண்டியதான். அதான் சொல்றேன்ல, சூப்பராக ப்ரோ கொத்த கொத்தன்னு. ஒரு ரூம் நீ ரூமா பார்க்கல, வேற ஏதோ வச்சு ரெடி பண்ண போறேன். அக்குவா மேன மாற போறேன் நான். எல்லாருமே அக்குவா மேனா மாறிட போறியா? ஆமா ப்ரோ பரவாயில்ல, நல்லா இருக்கு. ப்ரோ லைட்டு தான் ப்ரோ மேட்ரு. லைட்டிங் தான் மஜாவா இருக்குது. ஏய் இவன் எங்க போறான்? டேய் இவன் கடல் கண்ணி எடுறானா கண்ட பண்ணி எல்லாம் எடுத்துக்கிறான். ஆனா டேய் கடல் கண்ணி எடுத்துனா கண்ட பண்ணியெல்லாம் எடுத்துக்கிறான். ஏய் இது வீராங்களை குத்துன்னு வச்சுக்கேன், ஒரு மீன் எடுத்துன்னு போயிட்டு நாளைக்கு நல்லா சமைச்சிருவான். எடுத்துருவோம் ப்ரோ. டேங்க் கிளீனர் தான் அது. ஆமா இதுல இது ஷார்க் கிடையாது, மீன் ஷார்க் கிடையாது. ஓ ப்ரோ ரொம்ப மிஸ் இப்பதான் ப்ரோ பாக்குறேன். வீரா இவங்க சொன்ன கடல் கண்ணி தான் அதுதான். இதை விட்டா நீங்க எதிர்பார்த்த கடல் கண்ணி இங்க எதுவுமே இருக்காது. இது அக்குவா உமன் தானே? அக்குவா உமன். ஏய் இவனுங்க கடைசி வரைக்கும் எதிர்பார்த்த கனவு கண்ணி இதுதான். இதுக்கு வேக வேகமா வந்தானுங்க உள்ள. அப்படியே ஒரு இவனுங்க ரீல்ஸை பார்த்துட்டானுங்க. அப்படியே எனக்கு கீழே வந்து மீன் வால் இருக்கிற மாதிரி. ஏய் இவங்க ரீல்ஸை பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு வந்து இதான் கடல் கண்ணி நினைச்சுன்னு வந்து நிற்கிறானுங்க. கையை பிடிச்சிக்காம போடு போடு. போட போட மாசம் ஓட்டா எடு எடு. வேற லெவல் வேற லெவல். வீடை வந்து எடிட்டிங்ல மேட்ச் பண்ணிடுவோம். அப்படியே தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி. வாங்க வாங்க, நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த ஷோ ஆரம்பிச்சிருச்சு. வாங்க. யானெல்லாம் இருக்குதா? இருக்குதுல்ல. கடலை பார்க்கணும், காடை தாண்டி தான் போகணும். இங்க பாரு வீரா, இப்போ வந்து கடலை முடிச்சு இப்போ காட்டுக்கு வந்துக்கிறோம். ஆமா காட்டை தாண்டி தான் இப்போ கடலுக்கு போறோம். நம்ம கடலுக்கு போறோம். ஆமா அட பாவி வீரா, ஆனா நீ எங்களை தவிர எல்லாத்தையும் எடுக்கிற வீரா. அது ஃபுல்லா அக்வாமேன், இது ஃபுல்லா ஜங்கிள் புக். ஜங்கிள் புக் ஃபுல்லா ஜங்கிள் புக் தான். ஆல்ரெடி டார்சான் இருக்கம்பா. யார் டார்சான்? ஏதோ சொல்றான் ப்ரோ. இல்ல இல்ல நம்மள இல்ல, வேற எங்க கமெண்ட் பண்ணுகிறான் அவன். அந்த பையனை சொல்றானா? இல்ல பின்னாடி ஃபால்ஸ் பாரு, பாத்து போ. ஏய் ஃபால்ஸ்ல ஊந்துற போறடா. வயகரா ஃபால்ஸ் இருக்கு. வயகரா ஃபால்ஸ் இருக்கு, பாத்து வா. ஏன்டா டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சா? அப்புறம் என்ன வச்சிருக்காங்க? ஏய் ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ் தெரியுமா இது? என்ன ஃபால்ஸ் பேர்னா? ஃபால்ஸ் பேர் வந்து போச்சுடா. டக்குன்னு சொல்றா ஃபால்ஸ் பேர். அதிரப்பள்ளியா இது? அதான் பரவாயில்ல, செட்டிங் ஏதோ ரெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆனா ஃபால்ஸ் மாதிரி இல்லனாலும் இது வந்து ஃபால்ஸ் இல்ல, வெரி ஃபால்ஸ். வெறும் ஃபால்ஸ். இது இங்க பண்ண பெரிய ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் இல்ல ப்ரோ, இந்த ஃபால்ஸ். அதான் சொல்றேன், இவங்க பண்ண இது பெரிய ஃபால்ஸ். இது சும்மா ஒழுகுது வாடுங்க. தெரியுது, அந்த ஃபால்ஸ் தான். ஒரு காமெடியை கருவிலே கொண்டுட்டீங்க. கருவில ஸ்டார்டிங்லேயே கொண்டானுங்க. இப்போ நம்ம காட்டுக்குள்ள வந்துருக்கோம். இதுக்கு தானா? இதான் காடா? ஆமா ப்ரோ. இப்போ நம்ம காட்டுக்குள்ள வந்துருக்கோம். இல்ல மரம் ஆடின்னு இருக்குது. ஓ ஆட்டுறாங்களா? டேய் நீ கேமரா எங்களை எடுக்கணும். அவன் சம்மந்தம் எடுத்துக்கிறான். ஒரு கேமரா எடுத்துக்கிறோம் பாரு. புயல் வந்துடுறா. புயலுக்காக மழை உள்ள போயிட்டு இந்த மரத்துல இருந்து மேல தம்பி வரீங்களா? வனமகன் மாதிரி விடுவானுங்களா? விடுவாங்க. நல்லா இல்ல புலிமுருகன் மாதிரி வாங்க. முருகா புலிமுருகன். அவன் போட்டுருக்கிற பேண்ட்டுக்கு பாஸ் மாதிரி இருக்கிற முருகன். இல்ல அந்த சீனியரோட இந்த சீனியர் எவ்வளவு பரவாயில்ல, ஒரிஜினலா வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. நீ போட்டுருக்கிற பேண்ட்டுக்கு உள்ள கரெக்டா கண்ண உள்ள போடா. ஃபாரஸ்ட் ஆபீசர் உள்ள போயிடு. புலிமுருகன் சொல்லிட்டு போ. புலிமுருகன் இல்ல, அதுல நம்ம டீம்ல ஒரு புலிமுருகன் இருக்காரு. சரி யாரும் தெரியல. அவரு மாப்பா இருந்த வீடியோ அது தெரியுமா? இப்போ ஏதோ பண்றாங்க ப்ரோ. என்ன பண்றாங்க? இவங்க கையில கொடுத்தா ரசி கொண்டுருவானே. எப்படா வாங்கடா வாங்கடா. அவ்வளோதானே உள்ள போலாமா ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. கிண்ணிக்கு உள்ள போக முடியாதுடா. இங்கே கையில கொஞ்சம் லைட்டா கிண்ணிக்கு ஓடி இருக்கு ப்ரோ. ஒரு கிளியை கையில தராங்க, இப்போ வச்சு தராங்க. ஒரு கிளியா? ஆமா. ஏய் கிளி வாங்க போறியா என்ன? நான் மெடிட்டிங்ல பார்த்தேன். நம்ம சும்மா முடி கை வச்சுக்கலாம். கிளி மதுரை வச்சுட்டு மேல ஒரு கிளி இருக்கு. கழுவி போனோம் அப்படி கை முடிச்சுக்கோங்க. மெடிட்டிங்ல கழுவி வச்சிருக்கீங்க. மெடிட்டிங்ல கழுவி இருக்கு மேல. உண்மையான மரத்தை பாதியை வெட்டி முன் எடுத்துருக்காங்க ப்ரோ. இந்த முறைக்கு தான் கிடையாது, சாஞ்சி கிடையாது. அங்க சாஞ்சி கண்ட மரத்துக்கு வந்து இங்க வச்சுக்கிறாங்க. அதானே அவதார மரம் மாதிரி சுத்தி உயிர்கள் வாழ்ற மாதிரி. ஆனா என்ன பண்ற? அவதார மரமா? ஏதோ அவதார மரத்தை பாக்குற மாதிரி வா. ஏற்குள்ள மரத்தை ஏற்குள்ளா இருக்குப்பா. ஏய் வாடா கொண்டா யாருக்குள்ள வான்கோய் நல்லா இருக்குதா? அவன் என்ன பாத்துனுக்குறான்? போய் வான்கோய் பாத்துனுக்குறான். டே சரிவா, அடுத்தது போவோம். உள்ள போய் என்னன்னு பாப்போம். நீ எதுக்கு வந்த? இப்ப எதுக்கு அங்க போய் நிக்கிற சொல்லு. கடல் கண்ணி 1 பாய் ஒன்னு சொன்ன பண்ணி அங்க கடல் கண்ணியை பார்த்து ஃபர்ஸ்ட் ஓடி போய் அந்த மாதிரி நின்ட்டேன். எங்க வீட்டு வரண்டா, அதை வரண்டா மாசம் எப்படி விடுறோம்டா.
எங்களை விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்ட பாத்தியா நீ செல்வா இவனுக்கு எது ஓடி வந்தானு தெரியுதா இங்க பாரு இது 2 ஆஃப்ல இருக்குது இது ஏன்டா ஆஃப்ல இருக்குது இவனுக்கு வந்து இங்க ஒரு கடல் கண்ணி 2 பண்ணி இவனுக்கு எதுக்கு வந்த ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பேர் எல்லாம் நான் போய் அந்த கடலுக்கு நீங்க ஹைஃபை கொடுக்குறேன் போட்டோ எடுக்கிறேன் போ கடல் கண்ணி ஹைஃபை கொடுப்போம் நீரா கடல் கண்ணி ஹைஃபை கொடுக்க போறேன் போ எடுத்துரும் போ சுத்தி நிக்கிறான்டா அவனை விட்ட மாறலாமா உள்ள பெருசு போல இது இங்கதான் வர இங்க பாவண்டா அவனே அவனை கேள்றான் போட்டிருக்கான் அவனா நீ போட்டு இல்ல இங்க எவனா நின்று பாக்குறானா பாரு இங்க போய் ஐஃபை குட்டியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அவன் ஓடி இருந்தாங்கிறான் அவன் கட் பண்ணவே மாட்டான் நம்ம கட்டுன்னு சொல்றது கட் பண்ண மாட்டான் அவன் ஓடி இருந்தாங்க ஜூம் பண்ணி பாக்குறான் அதுதான் மேல போயிட்டு காத்து மூச்சு விட்டு வராங்க பாரு மேல போய் மூச்சு விட்டு வராங்க மேல போய் மூச்சு விட்டு வராங்க ஷோவோட ஹைலைட்டே இதானா இந்த கடல் கரைய ஷோ ஹைலைட்டே இதான் இது பாக்குறத வேகமா அச்சு முச்சுன்னு வந்தீங்க பாருங்க அண்டர் கிரவுண்ட்ல போறாங்க பார்த்தாச்சா தண்ணிக்குள்ளே இருக்கும் தண்ணியோடம் இருக்கான் தண்ணியோடம் இருக்கான் தண்ணியில ப்ரோ தண்ணியுடனும் இருக்கிறான் ஓ கண்ணியுடன் இருக்கிறான் நான் பாண்டிச்சேரி தண்ணி காதல் ஹாய் சொல்லிட்டு வரேன் ஹாய் சொல்ல போங்க வீடியோ ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லிட்டு வா அவனுக்கு ஹாய் சொன்னா ஹாய் நான் அவனே கஷ்டப்படுப்பா கையில் சங்கடம் கட்டிருக்காப்பா போகுமா அடுத்ததுக்கு அடுத்தது போகுமா அங்க இல்ல இவன் அண்ணா இவன் உங்களை எடுக்க வரல தண்ணி வெளில வருது இவன் எடுக்க வந்தது உங்களே இல்ல தம்பி இடம் மாறுறாங்க வெயிட் பண்ணு செல்வா அவங்கதான் கடல் அண்ணி கடல் கண்ணி உளுந்தோட வாங்க போறியா டேய் டோனட் ப்ரோ அது உளுந்து வடைடா அது டோனட்ரா அது வாங்கம்மா டோனட் வாங்க போறியா அண்ணா டோனட் எல்லாம் வாங்கிக்கோ கேக்கு ப்ரௌனி ஐஸ்கிரீம் சாக்லேட் இங்க பாரு சாலட் சாக்லேட் பானிபூரி ஏதா வேணுமாடா டேய் உனக்கு வேணுமாடா உனக்கு தலை உனக்கு ஏன் வாங்க போறியா அண்ணா பாக்குறேன் வாங்கலாமாண்ணே வெளில போய் கூட வாங்கிக்கலாம் சரி ஓகே ஆனால் ரொம்ப ஃபஸ்ட்டு கீழே பார்த்து வாங்க என்ன சொல்கிறேன் எப்படி இருக்குது சொல்லு ப்ரோ இது நான் தெரியும் ப்ரோ எனக்கு கடல் கண்ணி தான் அப்படி தான் இருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி படத்தில் வர மாதிரி உண்மையெல்லாம் கொஞ்சம் கிளாமர் ஃபீலாக இருக்காது இதுதான் சின்ன கொஞ்சம் கிளாமர் ஃபீலாக இருக்கு பாருங்க வரமே ஒரு ஜாலியாக வந்தா போகும்போது சோகமாக போகிறான் அவன் அவன் காட்டுறா என்ன காட்ட மாட்டேன் அவன் எவ்வளோ சோகமாக போகிறான் பாரு அவன் இதோட முடிஞ்சு போச்சு இதோட போயிட்டு அப்படி சுத்தினேன் இந்த இருக்கு பாரு எக்ஸிட் போர்டு இந்த இருக்கு பாரு ஏதாவது மிஸ் பண்ணாமா ஆமா அதான் இல்ல இல்ல இப்ப கை குத்துட்டா போ அங்கதான் யாரும் கை கொடுக்கல நீ ஏதாவது கை குத்து அப்படியே கிப்லி ஆட்ல மாத்திரலாம்டா கிப்லி ஆட்ல மாத்திரலாம் அப்படியே அந்த கிப்லின்னு புதுசா வருது இல்ல அதுல போட்டு வச்சுக்க இந்த போட்டோவை நீங்க ஒரிஜினலா கை கொடுக்குற மாதிரி ஆயிடும் நீ ஆளும் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் ஆளுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோ ஐயோப்பா இல்லடா நான் ஆனா யோசிச்சு பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லல்ல ப்ரோ அதான் ப்ரோ சும்மா டைம் பாஸ் அவ்வளவுதான் ஜஸ்ட் பசங்க டைம் பாஸ் அந்த 2 கடல் கண்ணி சின்ன பசங்களே வந்து இதே எனக்கு கடல் பண்ணி கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறாங்க நம்மள அந்த 2 கடல் கண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நீந்த விட்டு நிற்கிறானுங்க அவ்வளவுதான் ஒன்றும் சொல்ற அளவு வார்த்தையிலடா ஒரு சம்மருக்கு ஒரு ஜாலியா வந்தோமா அவ்வளவுதான் சம்மருக்கு ஜாலியா வந்தோமா பார்த்தோமா தான் இருக்குது இதுவும் கடைங்களாடா ஏதோ போட்டுருக்குது இங்கிட்டு வேட்டு இருந்து இல்லையா இங்கேயும் கடைங்க தான் போல இருக்குது வாவ் இங்கதான் மெயின் மேட்டரே இருக்குது மெயினே இருக்குது இது ஏன்டா இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சுக்கிறானுங்க இது ஏன்டா மறைச்சு வச்சுக்கிறானுங்க ப்ரோ இங்கே ஷூட்டிங் கேட்டீங்களா பந்து விளையாடுவோமாடா விளையாடுறா முதல் பந்தில் அனைத்து தமிழர்களும் மேலே இருந்து கீழே விழுந்து விட்டால் முதல் பரிசு இரண்டாவது பந்தில் விழுந்தால் 2வது பரிசு முதல் பரிசு எவ்வளோ 500
வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ தெரியல டிக்கெட்டு வேணாமா? ஐயோ பப்ஜி வந்துருக்கீங்க. பப்ஜி நான் பப்ஜி பிளேயர், பெரிய பப்ஜி பிளேயர் நாங்களாம். ஏய் பப்ஜி பிளேயர் நீ அதுக்கு தான்டா போகணும். ஏய் நீ பப்ஜி பிளேயர்னா அதுக்கு தான்டா போகணும். இது நானு இதோட போறியா பப்ஜி பிளேயர் ஆக போறியா? டேய் பாட்டு பாடுவாரா? எவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா நீ பண்ற பாரு. ப்ரோ ட்ரை பண்ணும் ப்ரோ. ஏய் பப்ஜி பிளேயர்னா அதுதான் ட்ரை பண்ணணும். இதை ட்ரை பண்ணு. அசால்ட் ப்ரோ. அங்க இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க. நீ ஒரு பெரிய பப்ஜி பிளேயர்னா நீ இதுதான் ட்ரை பண்ணணும். இல்லையா? ஆமா. இங்க தான் போடுறாங்க. ரிங் போடுறாங்க. அது ரிங் போறது அது ரிங் போறது. ஓ வாங்க ப்ரோ போட முடியாது. ட்ரை பண்ண போறியா? வாவ். இல்லையா? முதல் எல்லா மேட்ச் தருவீங்களாண்ணா? எதுவும் தர மாட்டாரா? புரியல. என்ன வெக்க நான் 2. ஓகே. ஐயோ சம்போ. சாமி குட்டிங்களா? சாமி குட்டிங்களா? ஆமா ஆமா. தலைவா எங்கடா வா ப்ரோ. ஃபோன் பேச போயிட்டான் ப்ரோ. யாரு? நிரஞ்சன். டேய் வாடா. வா நீ அடி பாப்பா. 2 வா. கரெக்டா அந்த குறிய பாட்டு அடி பாப்பா. இன்னும் எடுத்துக்கணும். என்னதான் பண்றாங்க? டெய்லி பண்றேன் ப்ரோ. சரிதான் நீ பப்ஜி பிளேயர் தான் ஒத்துக்கிறேன். ஏடபிள்யூ மாஸ்டர் ப்ரோ. ஏடபிள்யூ மாஸ்டரா? ஆமா. என்ன பண்ணலாம் சொல்லுங்க சொல்றேன் நான் பப்ஜியில் 2 ஆகிட்டேன்டா. என்ன பண்ணலாம்? சரிடா கரெக்டாக இந்த ஆரஞ்சு சொல்கிறா பார்ப்போம். இந்த ஆரஞ்சு ரெட்டு. ஆரஞ்சு ரெட்டா? ஆமாம் ஆரஞ்சு ரெட் சொல்கிறா பார்ப்போம். சரி இல்ல உண்மையாவே ட்ரெயின் ஆகிட்டா இருக்கான். வேற ஏதாவது சொல்றியா? இது புரியா? ரைட்டு. சரி இப்போ வேற சொல்லுங்க. இல்ல இவன் புரிய லெஃப்ட் பால் ஒன்று விட்டது ரைட்டு. இப்போ தான் சொல்றேன். இப்போ சொல்கிறான் நிரஞ்சா. நீ ஒன்று சொல்கிறா. சொல்லுவா. நாலு ஒரு ஆரஞ்சு. அந்த பல்பை சுடுவான் பாரு. இந்த பல்பை சுற்ற போறேன். இல்ல என்ன ப்ரோ ட்ரெயின் இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு. சரிடா இது பாரு சுடுற மாதிரி அந்த பல்பு சுட்டு. ஆனா உடையாது. இப்பதான் சொல்லுங்க. சரிடா இப்போ நான் ஒன்று சொல்றேன்டா. தனியா ஒன்று மேலே நிற்குது பாரு. பச்சை கலர் அந்த இது அது சொல்றா பாப்போம். இந்த அக்ஷயத்திரத்திலே வளமாக ஜீராட்டியுடன் கொண்டாடுங்கள். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. புல்லட் அடிக்கலன்னு நினைக்கிறேன் அவரு. அவ்வளோதான். டெல்லி அப்பளம் எவ்வளோ? டெல்லி அப்பளம் வாங்க கேட்போம். ஒரு மிளகு பஜ்ஜி இருக்கு ப்ரோ. ஐயோ பசிக்குது. வாங்க போலாம். பஜ்ஜியா டெல்லி அப்பளமா? நான் இங்கே இருக்குது டோக்கனு ப்ரோ. நான் ரூமில் வர மட்டும் இருக்கும் ப்ரோ. நீ போடுற அப்பளம் வேறடா. அது வந்து என்ன அப்பளம் அது? அது அப்பளம் பேருனா ஒரு கோன் இருக்குன்னு. இது பேர் டெல்லி அப்பளமா மிளகு பஜ்ஜியா? எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாமா? மிளகு கூட செய்கிறீங்க. காப்பு கட்டிக்கலாம். சாமி பக்தரா? அப்பா காப்பு கட்டிக்கலாம். எதுவுமே சாப்பிடக்கூடாதா? சரி உள்ள சொல்றேன். உள்ள போய் சரி வாங்க அப்போ வாங்கலாம். சரியா வாங்கும். இது இப்படி காமிச்சு 90 காமிச்சு வந்துருவா? 90டா அது 9டா. நீ இப்படி காமிச்சா வந்து 60. எனக்கு வந்து அது 9. நீ ஏமாத்த முடியாது. 0 போட்டுருமா? 0 பக்கத்துல 0 போட்டு. சரி ஓகே இருங்க வாங்கிட்டு வந்தேன். அப்பளம் இங்கே அங்கே அந்த இல்லை இருக்கடா. அப்பளம் ஒன்று நான் நல்லா காரமா போடணும். கத்தலாம் இவன். ஐயோ என்ன பஜ்ஜி வந்துட்டு வந்து அவன் கொடுத்த நியூஸ் பேப்பர்ல பாத்தியா? காரசாரமா குத்துக்கிறான். காரசாரமா குத்துக்கிறான். சாரி ப்ரோ. வா நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து டெல்லி அப்பளத்தை ருசிச்சுட்டு வருவோம். சாப்பிட்ற ஆவச்சு கூட பாப்புலர் அப்புறம் வீட்டில் சாப்பிட்டாங்க தெரியுமா? அதேதான் பேரு டெல்லி அப்பளம் வச்சுக்கிறானு. இந்த பாரு வீட்டில் மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ணி இப்போ டெல்லி அப்பளம் வச்சுக்கிறானு. ஆனால் என்னடா ஃபுல்லாக என்ன பேப்பர் இருக்கு. கொண்டு போனுங்க. உனக்குண்ணா பாப்புலர் அப்பளம் தான். கைஸ் ராட்டினத்தில் போகிறோம். பட்டணம் பார்க்க ரூட்டில் பாட்டி பை பஸ்ஸில் ராட்டினம் சப்ஸ்கிரைப் நீங்கள் வந்து லைக் பண்ணுறது லைக் பண்ணுங்க. எதை கொல்லம்பஸ் போக இல்லை என்ன சாரி இல்லை அவனுங்க இவனுக்கு கூட போட்டு ஆர்வமாகறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் சொன்ன மாதிரி எதை வச்சு செய்ய போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்கள வச்சு நம்ம பசங்களை வச்சு கேஷா
80 ரொம்ப நாளாக கூட்டு தனியா வாங்க போலாம்னு சொல்லிட்டு கேஷ் கேட்டு இருக்கா? கேஷ் கேஷ் என்கிட்ட இல்லை. செல்வா நிரஞ்சன், செல்வா மாமா ஓடு, செல்வா மாமா லாக் போட்டுக்கிறேன் நான். தலைவா அவ்வளோ முடிஞ்சு. அவ்வளோதான், சிறப்பாக முடிச்சாச்சு இந்த கடல் கன்னி பயணத்தை. எனக்கு வந்து கடல் கண்ணியோட அந்த ஜெயின் வீட்டில் போட்டதான் ஒரு மாசம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. 80 ரூபா வர்த்திலன்னு சொல்ல முடியாது, வர்த்திலும் சொல்ல முடியாது, அது மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி கட்டு ப்ரோ, சும்மா பசங்களை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அட்வென்ச்சர் செட் ஆகுது. அவ்வளோதான். சும்மா ஒரு அளவுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுலாம் இருக்காது. ஆமா, அவ்வளோதான், இதோட முடிச்சுப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அத்தோட ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். ஏய் எங்கடா திட்டு வர்ற? எவா? ஏய் குழந்தை திருட Okay, see you guys. See, bye. 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 Bye.